ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆச்சிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம சமைக்க போற டிஷ் ஒரு செட்டிநாட் டிஷ் தான். இதோட பேரு தக்காளி திரக்கல். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: தக்காளி 4, வெங்காயம் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, சோம்பு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 to 3 ஸ்பூன். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் குக்கரை வச்சு 2 to 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் சுட்ட உடனே அதில் சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சாதான் நல்லா வாசம் வரும். சோம்பு பொரிஞ்ச உடனே அதில் கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலையும் பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் செவக்கட்டும். வெங்காயம் செவந்த உடனே தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகட்டும். தக்காளி மசிஞ்சு வெந்த உடனே அதுல மிளகாத்தூளை போடுங்க. இதுல குழம்பு மிளகாத்தூளும் போடலாம், இல்லை சாதா மிளகாத்தூளும் போடலாம். அதோட உப்பையும் சேர்த்துக்குங்க. உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கலக்கிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரே ஒரு விசில் வந்தா போதும். ஸ்டீம் போனோன்னு திறந்து பார்த்தீங்கன்னா சுவையான சூப்பரான தக்காளி திரக்கல் ரெடி ஆயிரும். தக்காளி திரக்கல் இட்லி, தோசை, இடியப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது போக சேமியா உப்புமாவுக்குமே இது சூப்பரான சைட் டிஷ். சுவையாக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர். ஆச்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.